Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a math student at IIT Madras. So இந்த வீடியோல நம்ம IIT JAM 2025 Mathematics question paper வந்து solve பண்ண போறோம். So 19th question பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் D is the right answer. xn வந்து டிக்ரீஸ் ஆகுது, at the same time xn வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸும் கூட. ஸோ முதல்ல நான் வந்து இது பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணிடுறேன். அதுக்கு நான் வந்து பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, என்னோட கிளைம் என்னது அப்படின்னா xn is bounded by 2 and 3, அதாவது xn is greater than 2 and less than 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் for n equal to 1, 2 is less than x1 less than 3. This implies 2 is less than, what is x1? That is 2.5, 5 by 2, 2.5 less than 3. Okay, this is obviously true. Okay, for n equal to 1 it is true. For n equal to k, let us assume that it is true. Okay, for n equal to k, assume that it is true. That is 2 less than xk less than 3. Okay, இப்போ for n equal to k plus 1 வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். let us consider that 2 less than xk less than 3. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு பக்கம் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரும், 4 less than xk square less than 9. ஓகே, கிரேட். ஸோ ரெண்டு பக்கம் 6 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 less than xk square plus 6 less than 15. ஓகே, த்ரூ அவுட் ஆஃப் 5 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 less than xk square plus 6 divided by 5 less than 3. ஓகே, ஸோ ஆப்வியஸாக xk ஸ்கொயர் ப்ளஸ் 6 டிவைடட் பை 5 இருக்குல்ல, இதுதான் என்னது, என்னோட xk ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா 2 less than xk plus 1 less than 3. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு ப்ரூவ் அண்ட் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே ஓகே, இப்போ இது பவுண்டட்னு சொல்லியாச்சு. இப்போ இது டிக்ரீசிங்னு சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா xk plus 1 மைனஸ் xk வந்து நான் எழுதிக்கிறேன், which is nothing but xn square plus 6 divided by 5 minus xn. Okay, this is n plus 1 and this is n. Okay, so அப்போ எனக்கு என்ன வரும்னா xn square minus 5xn plus 6 divided by 5. so numerator நான் எப்படி எழுதிக்கலாம்னா xn minus 3 into xn minus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆப்வியஸாக நம்ம முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டோம், xn வந்து 2 விட பெருசாக இருக்கும், 3 விட சின்னதாக இருக்கும். ஸோ 2 விட பெருசாக இருக்கும், இது பாசிட்டிவ், 3 விட சின்னதாக இருக்கும், ஸோ இது நெகட்டிவ். ஸோ the entire answer will be less than 0. So xn plus 1 will be less than xn. So it is decreasing. Okay, so the right answer is option D. Thank you so much for watching this video. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய ஐஐடி ஜாம் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா பார்த்துக்கலாம்.